Hello everyone, welcome to this video. Welcome to my YouTube channel Jeevan's View. என்னோட நேம் சதீஷ் பாலகிருஷ்ணன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, மேலே போகிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா, மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்குனதுக்கு அப்புறமாவும் நெக்ஸ்ட் வீக் எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, கடைசியாக ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அடுத்த வாரம் நீங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாம், எந்த ஸ்டாக்ஸ் வாங்கினா நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும், லாஸ்ட் வீக் ட்ரேடிங்கில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டை பற்றி அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் அனாலிசிஸ், அப்புறம் எந்த மாதிரியான மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், மார்க்கெட் கீழே இறங்கிச்சுன்னா என்ன பண்ணணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நான் என்ன சொன்னனோ மார்க்கெட்டில் அதுதான் நடந்திருக்கு. என்ன சொல்லியிருந்தேன்னா ஃப்ரைடே மார்க்கெட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, மோஸ்ட் ப்ராபபிளி மண்டேவும் மார்க்கெட் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகும், விச் மீன்ஸ் பிளாக் ஃப்ரைடே. ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ எப்போவுமே ஃப்ரைடே மார்க்கெட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷன், அதாவது மண்டே மார்க்கெட் நெகட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் ட்ரேடிங் டேர்ம்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாக் ஃப்ரைடே லீட்ஸ் டு பிளாக் மண்டே, ஓகேவா? ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மண்டே மார்க்கெட் நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆச்சு. பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியஸ் சப்போர்ட் 49,800 பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நிறைய கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இல்லை மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி நிறைய விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா பியூர்லி பேஸ்ட் அப்பான் தி டெக்னிக்கல் அனாலிசிஸ். நான் இந்த வீக் ப்ராஃபிட் பண்ணதுமே பியூர்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு தான். ஸோ ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். பட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் கரெக்டான மெத்தடில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டோட மூவை கண்டிப்பாக நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ தான் என்னோட யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு மினிமம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ், என்னோட கான்செப்ட்ஸ், என்னோட மெத்தட் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இது மாதிரி யாருக்கெல்லாம் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ரெகுலராக வீடியோஸை வாட்ச் பண்ண சொல்லுங்கள். என்கிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் தமிழ் யூடியூப் சேனல் விச் மீன்ஸ் ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கிற எந்த யூடியூப் சேனலுமே பண்ணாத நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்னென்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த சேனலை ரெஃபர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், வீடியோஸை ரெகுலராக பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒன் ஃபைன் டே we will explain all the concepts, strategies, technical analysis இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நான் சொன்ன விஷயம் உங்ககிட்ட தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய விஷயங்கள் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஃப்ரீயாக தானே சொல்லிக் கொடுக்குறோம், ஏதாவது சும்மா வேஸ்ட்டாக எதுவுமே வேலைக்கே ஆகாத ஸ்ட்ராட்டஜிஸோ கான்செப்டோ சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸை வச்சுட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அது நான் எழுதி வேணால் கொடுக்குறேன். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ், நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட்ஸ், நான் கற்றுக் கொடுக்குற டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் எல்லாமே நான் என்னோட ஓன் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேட்டர்ன். சரி, இப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணலாம். நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மந்த்லி RSI above 60, வீக்லி RSI below 60, நாட் புல்லிஷ்னு போட்டிருக்கேன். டெய்லி RSI below 40 விச் மீன்ஸ் பேரிஷ். இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி மேலே போகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட்
பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக்கில் அப்படின்னா கண்டிப்பாக we can expect lot of downfall on the next week. நிஃப்டி லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் 24,045 இருந்து 23,430 வரையும் இறங்கிடுச்சு, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி we are going to face a huge bear market. bear market அப்படின்னதுன்னா கீழே இறங்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் bear market. நிஃப்டி இவ்வளோ கீழே இறங்கினதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட் எப்போவுமே ஒரு ட்ரேடரா விச் மீன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரா மார்க்கெட் ஏன் இவ்வளோ கீழே போகுது அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கிறத விட மார்க்கெட் கீழே போகிறத வச்சுட்டு எப்படி ப்ராஃபிட் பண்ணணும், எப்படி இதுலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கு உங்ககிட்ட ப்ராப்பர் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி மந்த்லி RSI above 60, வீக்லி RSI below 60 and then daily RSI is below 40. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் மார்க்கெட். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சோ மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஷேர்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இது வந்துட்டு கரெக்டான டைம் கிடையவே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் இன்னும் கீழே இறங்க தான் போகுது. நெக்ஸ்ட் வீக் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 23,263 தான் சப்போர்ட் ஜோன். இந்த லெவலை கண்டிப்பாக மண்டேவே பிரேக் பண்ணிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். 23,263 தான் அதோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல். ஸோ கண்டிப்பாக இது மண்டேவே பிரேக் பண்ணிடும். ஏன்னா ஃப்ரைடே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதோட ஃபாலோயிங் கேண்டில் 99.99% மண்டே ரெட் கேண்டில் தான் இருக்கும். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏ கேப் டவுன் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மார்க்கெட் நீங்கள் எந்த யூடியூப் சேனல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அவங்க என்ன லெவலில் சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெரிய கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் தான் சப்போர்ட் லெவலாக மார்க் பண்ணுவாங்க. பட் தேர் இஸ் சம்திங் கால்ட் ஹிடன் சப்போர்ட் லெவல். ஓகேவா, நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, 23,111, 22,760. இது ரெண்டுமே சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல், இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் வீக் கேன் ஏபிள் டு லுக் அரவுண்ட் சம் ஹேர் இயர். பட் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மார்க்கெட் இந்த 22,760 23,263 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். டு கிவ் அ கன்க்ளூஷன் ஆன் நிஃப்டி, மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒருவேளை புல்ஸ் எல்லாருமே பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஈஸியாலாம் மேலே போகாது. இது என்ன ஆகும்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்குள்ளேயே ட்ரேட் இருக்கும். இப்போது 23,263 24,800 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் இருக்கும். விச் மீன்ஸ் இது என்ன சொல்லுவாங்கன்னா டைட் ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் இருக்கும். விச் மீன்ஸ் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சேஃபர் சைடு சொல்கிறது. மார்க்கெட்டோட செட்டப் படி பார்த்தீங்க, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரையும் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ டவுன் லிட்டில் ஷார்ப்லி. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஷோயிங் லாட் ஆஃப் வீக்னஸ். ஏன்ற காரணம்லாம் எனக்கு தெரியாது. ஒரு ட்ரேடராக நான் சார்ட்டை பார்க்குறப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா நிஃப்டி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் தி சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீழே போகும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிடும். ஏன்னா இட்ஸ் கோயிங் டு கேப் டவுன் ஆன் மண்டே. இதெல்லாம் தாண்டி மேலே போச்சு அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், பேங்க் நிஃப்டி அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டே பிரேக் பண்ணிச்சு. இட் மீன்ஸ் இட் இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் வீக்னஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி RSI below 60, வீக்லி RSI below 60, டெய்லி RSI below 40, which means it's a complete downtrend. லாஸ்ட் வீக் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஏன் பேங்க் நிஃப்டி இந்த சப்போர்ட்டை உடைச்சிது அப்படின்ற ரீசன்லாம் தெரியாது. எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது கீழே உடைச்சிட்டு இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குது, இந்த மாதிரி கீழே இறங்கிட்டே இருக்குன்னா இதை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி எப்படி இதை வச்சு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்றதும் தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்போவுமே
நியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு நியூஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா அப்படின்றத பார்க்காதீங்க. நியூஸுக்கு வச்சுட்டு மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனை எப்படி கேப்சர் பண்ணி, எப்படி ட்ரேட் பண்ணி, எப்படி ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம், அதுதான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த நியூஸாக வேணால் இருக்கட்டும், பாசிட்டிவ் நியூஸ் இல்லை நெகட்டிவ் நியூஸ், அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். பாசிட்டிவ் நியூஸாக இருந்தால் மேலே போகும், நெகட்டிவ் நியூஸாக இருந்தால் கீழே இறங்கும். மார்க்கெட் கொடுக்குற அந்த மூமெண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அதுதான் நம்ம கற்று வச்சுக்கணும். அதுக்கு நம்மக்கிட்ட ப்ராப்பர் ட்ரேடிங் நாலேஜ் இருக்கணும். ட்ரேடிங் நாலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். நான் என்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணால் எங்கே வேணால் போய் யார்கிட்ட இருந்தாலும் ட்ரேடிங்கை கற்றுக்கோங்க. பட் ட்ரேடிங்கை கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், அதுக்கப்புறமா காசும் வேஸ்ட்டு தான் ஆகும். விச் மீன்ஸ் லாஸில் தான் போய் முடியும். கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைசிஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன் நான் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஜூன் 2022 மேஜர் ட்ரெண்ட் லைனை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் அதோட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் இஸ் கெட்டிங் சேஞ்ச். அதாவது மேலே போகிறதுலேருந்து இதுக்கப்புறம் கீழே தான் போக போகுது அப்படின்றத கிளியராக இண்டிகேட் பண்ணுது. எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ ஒரு மேஜர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரெண்ட் ரிவர்சல். இதுக்கப்புறமா பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். பட் ஃபார் டைம் பீங் பேங்க் நிஃப்டி என்ன பண்ண போகுது அப்படின்னா, அது கீழே தான் வரப்போகுது. அது இந்த லெவலில் எண்ட் ஆகுமா இல்லை இந்த லெவலில் எண்ட் ஆகுமான்றது நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் ட்ரேடிங் செஷன் எப்படி போகுது அதை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட அடுத்த என்னென்ன சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லெவல். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹால்ட் ஆகும். பட் இதோட எண்டு, இந்த டவுன்ஃபாலோட எண்டு எங்கே போய் முடியும்னா, ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று இந்த இடத்துல. சப்போர்ட்லாம் ஒர்க் ஆகுமா, ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸை பொறுத்த வரையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர். அதை வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். அது மட்டுமே கான்ஃபிடன்ஸ் கொடுத்துறாது. அதுக்கப்புறமா நிறைய அடிஷ்னல் டூல்ஸ் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக ஒரு வெபினார் வச்சோ இல்லை ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியோ நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை அம்பப் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாகவும் கற்றுக்கலாம். டு கிவ் கன்க்ளூஷன் ஆன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் பேங்க் நிஃப்டியோட சார்ட் செட்டப் படி இன்னும் கீழே இறங்கிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை யாராச்சும் பை பண்ணணும், லாங் பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா திஸ் நாட் த ரைட் டைம். இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆல்சோ. இதையெல்லாம் தாண்டி நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க இல்லை பேங்க் நிஃப்டி பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸில் தான் போய் முடியும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு செக்டர் இன்ஃபர்மேஷன். மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்கியிருந்தாலும் நெக்ஸ்ட் வீக் எந்த செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஐடி செக்டர் மட்டும்தான். நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டேன். எந்த செக்டருமே இட்ஸ் நாட் லுக்கிங் குட். இட்ஸ் அண்டர் தி மேஜர் சப்போர்ட். அதாவது மார்க்கெட்டை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேக் ஆர் பிரேக். ஒன்று உடச்சிட்டு கீழே போகணும், இல்லை ட்ரெண்டு பார்த்தோன்னா ரிவர்சல் ஆகணும். பட் ஓவரால் எல்லா செக்டரோட இண்டைசஸும் சார்ட்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணதில் எனக்கு என்ன கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ ட்ரெண்ட் ரிவர்சல். இட்ஸ் கோயிங் டு பிரேக் டவுன் ஃபர்தர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஐ மே பி ராங். நான் இப்போது இருக்கிற சார்ட்டை வச்சுட்டு இருக்கிற செட்டப் வச்சுட்டு என்னோட ட்ரேடிங் நாலேஜ், என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஒருவேளை மண்டே மார்க்கெட் கேப் அப் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனாலோ குவிக்லி ஐ வில் சேஞ்ச் மை வியூ. அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி என்னோட பொசிஷன்ஸை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஏன்னா மண்டே மார்க்கெட்டில் கேப் அப் ஆகுமா இல்லை பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் போகுமா அப்படின்றத யாராலும் ஜோசியம் சொல்ல முடியாது. பட் they can able to predict something without technical analysis and with our trading knowledge and purely with our experience.
இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 10 இயர்ஸ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேர்ன் பண்ணது. ஃப்ரைடே மார்க்கெட் கீழே இறங்கிச்சா, ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு மேலே போச்சு. எல்லாரும் சொல்லலாம் டிசிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதனால தான் கேப் அப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ். பட் ரியல் ட்ரூத் என்ன தெரியுமா? எப்போவுமே மார்க்கெட் அண்ட் ஐடி செக்டார் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஐடி செக்டார் கீழே இறங்கும், மார்க்கெட் கீழே இறங்குது அப்படின்னா ஐடி செக்டார் மேலே போகும். இதே மாதிரி இன்னொரு செக்டர் இருக்கு, விச் மீன்ஸ் ஃபார்மர் செக்டார். எப்போவுமே மார்க்கெட்டோட கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் ஐடி செக்டார், ஃபார்மர் செக்டார் ரியாக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐடி செக்டார், ஃபார்மர் செக்டார் இந்த ரெண்டு செக்டாருமே குளோபல் மார்க்கெட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் ஐடி செக்டருக்குள்ள ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், இது எல்லாமே வேர்ல்டு வைட் பிரான்ச்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபார்மர் செக்டர்னு வச்சுக்கோங்க, ஆரோ ஃபார்மா, லூபின், டாக்டர் ரெட்டி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே குளோபல் மார்க்கெட் கூட கனெக்ஷன் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டோட அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது. ஸோ தட் இஸ் த ஒன்லி ரீசன் எப்போவுமே மார்க்கெட் நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் ஓரளவுக்கு கீழே அந்தளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாது. இதுவே மார்க்கெட் இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டாக அதோட கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக ஐடி செக்டரும் ஃபார்மா செக்டரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் இஸ் ஆல்சோ இட்ஸ் அண்டர் கன்சல்டேஷன் மோட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டரும் கன்சல்டேஷன் மோடில் இருக்குது. ஐடி செக்டரில் ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீக் நிறைய சான்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஸ்டாக் அப்படின்றதும் நான் இந்த லாஸ்ட்டில் என்னோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனில் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாக்கை பற்றி அப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போவுமே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற செக்டார்ஸ் என்ன செக்டார்ஸ் அப்படின்னா ஒன்று ஐடி செக்டார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டார். இப்போ நான் சொன்னது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ ரீசன். இதோட டீட்டெயில், இதோட இன்டெப்த் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எப்போவாச்சும் ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூவிங் ஆன் டு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மார்க்கெட் இவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, இப்போ வாங்கலாமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. என்னோட கம்ப்ளீட் அனாலிசிஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஸ்டாக்கே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த பிபிடி ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி என்ட்ரி, டார்கெட், ஸ்டாப் லாஸ்லாம் போட்டுட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்லேருந்து யூ கேன் ஏபிள் டு ஏர்ன் சம் ப்ராஃபிட். ட்ரேட் பண்ணுறப்போ ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் வின்சர் மிஷின்ஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ எங்கே என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டலுக்கு மேலே 354 rupees கிராஸ் ஆச்சு அப்படின்னா என்டர் ஆகுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் இதில் நான் 2 டார்கெட் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 383 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸிட் பண்ணிக்கலாம். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 440. இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்போது 384 ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா 10 ஸ்டாக் வாங்குறீங்க. 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 383 விற்றுட்டு செகண்ட் டார்கெட்டை வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் டார்கெட் என்னன்னா 443. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்டர் ஆகுறப்போ உங்களோட ஸ்டாப் லாஸ் 336 போடுறீங்க இல்லையா? ஸோ 5 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே விற்பீங்க? 383 விற்றுருவீங்க. ரிமைனிங் 5 ஷேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டார்கெட் 2 செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். விச் மீன்ஸ் 440 ரூபாய். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட இந்த இனிஷியல் ஸ்டாப் லாஸை பிரேக் எவனுக்கு மாற்றிடுங்க. இந்த 336 ரூபாயிலேருந்து 354 ரூபாய்க்கு மாற்றிடுங்க. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து ரீமைண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் அப்படின்னா HCL டெக்னாலஜிஸ். என்ட்ரி எங்கே ஆகுறீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை 2003 ரூபாய். டார்கெட் 1 2070 ரூபாய். விச் மீன்ஸ் 2070 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு வித்துருங்க. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1935 ரூபாய். டார்கெட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐஃபோன் போட்டிருக்கேன். ஐஃபோன் போட்டிருக்கேன் அப்படின்னா HCL வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் தி ஆல் டைம் ஹை. யாருனாலுமே ஒரு ஸ்டாக் ஆல் டைம் ஹை இருக்கு அப்படின்னா அதோட டார்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸ்கை தான் லிமிட். விச் மீன்ஸ் அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு யாருனாலும் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா 2003 ரூபாய்
கிராஸ் பண்ணுது அப்படின்னா ஸ்டாக் 10 ஷேர் வாங்குறீங்க 2070 2070 ரூபா வந்துச்சு அப்படின்னா அந்த 5 ஷேரை விற்றுருங்க. மீதி 5 ஷேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிரேக் ஈவன் பண்ணி 1935 ரூபா ஸ்டாப் லாஸை 2003 ரூபா போட்டுட்டு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸை போடுங்க. விச் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு கேண்டில் லோ ஃபார்ம் ஆகும். அந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு வந்தே இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு கெட் மோர் ப்ராஃபிட் ஃப்ரம் தி ஸ்டாக். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல். இதை நான் லாஸ்ட் வீக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த வீக்கும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இதோட செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 டோட்டலாக 3 வாட்டி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நவ் இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சப்போர்ட். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்திருக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஸோ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ டெல்லிங் யூ, இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதுதான் உங்களோட பை அலர்ட். விச் மீன்ஸ் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, மேலே போயிருக்கா கீழே போயிருக்கா, என்ட்ரி ப்ரைஸ் வந்துச்சா, இந்த மாதிரி நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு அதை மானிட்டர் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும். ஸோ இதோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 4096, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4257, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4487, ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 3981. ஸோ நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எப்பவுமே ஒரு ஷேர் அட்லீஸ்ட் மினிமம் 2 ஷேராவது வாங்குங்க. அப்போ தான் ஒரு ஷேரை விற்றுட்டு செகண்ட் ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸை பிரேக் வேணால் போட்டுட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஸ்டாக்லேருந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் ரியலி ஹை. எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு ட்ரேடுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு லாஸ்ட் வீக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். லாஸ்ட் வீக் நான் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸ் எதுவுமே ட்ரேட் பண்ணலை, வெறும் பேங்க் நிஃப்டி மட்டும்தான் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா பேங்க் நிஃப்டி அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். மை ப்ரெடிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் வித் தி மை டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல்ஸ். இந்த ப்ராஃபிட் 26,000 ரூபாய் பண்ணதுக்கு அப்புறமா அந்த நெக்ஸ்ட் டே இன்னொரு 20,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணேன். அதை பற்றின வீடியோ அதோட அனாலிசிஸ் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவாக நம்ம இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின இந்த ட்ரேடை எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணேன், எப்படி என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சது, அந்த மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நான் என்னென்ன கான்செப்ட் கற்று வச்சுருக்கணும், நான் வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறணும், எதெல்லாம் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூலோ இது எல்லாமே ஃப்ரீயாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி என்னோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி ஸ்டாக் மார்க்கெட். ஆல் ரைட், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் லக் அண்ட் குட் ட்ரேடிங்.